ஜோஹன்பர்க் சூப்பர் கிங்ஸ் கண்டினியூஸாக 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படியே போங்க, விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நீங்கள் கப் அடிங்க. அது சிஎஸ்கே ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் பட்ட அடிக்கு உங்களுக்கும் நல்லா போகல, எனக்கும் நல்லா போகலன்ற மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து எஸ்ஏ T20 கொஞ்சம் ஒரு 2 வருஷமாக அவாய்ட் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னு கேளுங்க, நமக்கு சரியாக போகலையா, அங்கேயும் சரியாக போகலையா, இங்கே படுற வழி இல்லாமல் அங்கேயும் அந்த வேதனை படணுமான்னு சொல்லிட்டு தான். பட் என்ன தெரியல, ஜேஎஸ்கே வந்து பக்காவான ஒரு பயங்கரமான ஒரு டீம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நைட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன். ஏன்னா ஈஸியாக ஜெயிச்சிரும்னு பார்த்தேன். கொப்ப மகன்களா, மேட்ச் போய் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்குங்க. ட்ரா ஆகிட்டு எல்லாரும் எனக்கு மெசேஜ் ப்ரோ மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு. அந்த அளவுக்கு பிபி டேப்லெட் போகிற அளவுக்கு நமக்கு தம்பு இல்லை. எனவே அப்படியே தூங்கிட்டோம் போல. ஏன்னா நான் என்ன நினச்சேன், மிட் நைட்டில் இருந்து ஒரு 3 o'clock 4 o'clock என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா எத்தனை ரன்கள் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா என்ன சூப்பர் ஓவரில் போய் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ எனிவே கிளாசன் வந்து செம பவுலர், சூப்பராக போட்டிருந்தாரு. ஹைலைட்ஸ் பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு. டோனோன் ஃபெராரா நீங்கள் அந்த க்ளவுஸை கேட்டு ஸ்டெம்பிங் பண்ணதெல்லாம் ரன் அவுட் பண்ணதெல்லாம் வந்து டூப்ளஸே சொல்லி காட்டினாரு. ஸோ சூப்பர் மைண்ட் தாட். நீ என்னையா நீ ஒரு டைப்பான ஆளாக தான் இருக்க. கீப்பிங் வேணுமா, கீப்பிங் இருக்குது. உனக்கு வந்து ஸ்பின் பண்ணணுமா, நான் வந்து பவுலிங் போட்டு போகிறேன். உனக்கு வந்து பேட்டிங் ஆடி தரணுமா, ஆடுறேன். ஃபினிஷ் பண்ணணுமா, பண்ணுறேன். ஃபீல்டிங் எங்கன்னா நிற்க வைக்கிறியா, நிற்கவே இல்லை, பண்ணுறேன். நீ பக்கா கிரிக்கெட்ரு. ஆனால் என்ன பண்ணுது, சிஎஸ்கே கொண்டு எடுக்க முடியல. ஒரு 1 crore கொண்டு வந்து டிசிக்கு ட்ரேட் பண்ணாங்கன்றது, டிசியா ட்ரேட் பண்ணாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. எப்படி யோசிச்சாங்க தெரியல சிஎஸ்கே. எனிவே ஜேஎஸ்கேக்கு உங்கள் கஷ்டத்தை கொடுக்குறீங்க. அந்த டீம் அப்படியே கப்பு வாங்க வச்சுருங்க. 2+ தடவை அதை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2+ கேப்டனாக இருந்து கப்பு வாங்கலை. ஆர்சிபி கேப்டனாக இருந்தார். அகைன் இப்போ ஜேஎஸ்கே கேப்டனாக இருக்கார். ஸோ இட் டிசர்வ் ஆஸ் எ பிளேயர். ஸோ 41 வயசில் அவர் உயிர் கொடுத்து ஆடிட்டுருக்காரு. நல்ல ஒரு யங் கன் ஃபீல்டர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த வருஷம் ஜேஎஸ்கே நமக்கு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்று நியூ இயர் வேறு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர்லேயே போய், ஆனால் அந்த நியூ இயரும் ப்ரெஷராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது வேறு கதை. ஸோ எனிவே அது நமக்கு பழக்கப்பட்ட கதை. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு சிஎஸ்கேவும் நல்லா அமைஞ்சி சூப்பராக போனால் சூப்பராக இருக்கும். நேற்று சஃப்ராஸ் கான் வந்து நான் வந்து சொன்னதுக்கு வந்து இப்போ நிறைய பேர் கேட்டீங்க, தூபே வந்து வெளியே உட்கார வச்சிடலான்னு சில பேர் சொல்கிறீங்க, இல்லை தூபே இருக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த ஏன் நான் சஃப்ராஸ் கான் சொல்கிறேன்னா, கரண்ட் ஃபார்ம் மேட்டர். இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆடல ப்ரோ, ஐபிஎல் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, அது ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ கரண்ட் ஃபார்ம் டொமஸ்டிக் புள்ளி ப்ரோ. என்னை பொறுத்தவரை இந்தியன் பிச்சில் எப்படி ஆடுறான், இந்தியன் கண்டிஷனில் எப்படி ஆடுறான் தான் மேட்ரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஒரு வெறியாக, திரும்பவும் சொல்கிறேன், வெறியாக இருக்கான். ஸோ யூஸ் பண்ணிப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூபே திரும்ப எடுத்து வரீங்க. தூபே கதையை நம்ம இப்போ பேச தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எதுக்காக தூபே உள்ளே கொண்டு வரேன்னா, ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறதுனால ஒரு பிளேயிங் லெவலில் டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்கன்னு நான் சொன்னேன். பார்க்கலாம். அகில் ஹசன் ஃபார்மில் இருக்கார், மேத்யூ ஷாட் ஃபார்மில் இருக்கார். நம்ம சிஎஸ்கே எல்லாருமே வந்து ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி. இந்த வருஷம் ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்கும். நியூ இயர்லேயே நமக்கு ஜேஎஸ்கே காட்டியிருக்காங்க. நம்ம பக்காவாக கொண்டு போகலாம். ஐபிஎலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு யாரெல்லாம் தோணுது தெரியல. எனக்கு ஐபிஎல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி என் மைண்ட் தாட் ஓடுது. இன் பிட்வீனில் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நியூசிலாந்து வர்சஸ் யூஏ மேட்ச் போய் பார்க்கலாம் வாங்க. நான் எந்த மேட்ச் சொல்கிறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வாகமன் போகிறேன் February 7, 8, 9. அதனால் நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் என்னால் வர முடியல. ஒரு நான் வரலாம், எல்லாரையும் பார்க்கலாம் பார்த்து. பட் இன் பிட்வீனில் 300 ரூபா தான் டிக்கெட்டு. நம்ம நியூசிலாந்து வர்சஸ் ஏஏ இல்லை அதர்வைஸ் வேறு ஏதாவது மேட்ச் இருந்தாலும் நம்ம சென்னை மேட்ச் ஏதாவது பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சூப்பர் 8 மேட்ச், ஒரு மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வரும்போது அதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. அந்த மேட்ச்சுக்கு டிக்கெட் எப்படின்னா புக் பண்ணிடுங்க. சென்னையில் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2000 போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் டிக்கெட் இன்னும் விடலை. அது ஸ்லாட் வரும்போது விட்டுருவான். ஸோ அது ஏன் வந்து நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். டேபிள் லேவலில் இந்தியா இருக்குது, டாப்பில் முடித்தாலும். டேபிள் பீல் இருக்குது, ஆஸ்திரேலியா டாப்பில் முடித்தா. இந்த டாப்பில் முடித்தவங்களுக்கான ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான் வச்சுருக்கான் ஸ்லாட்டு. ஸோ அதன் அடிப்படையில் சொல்லியிருந்தேன். ரெடியாக இருங்க. அந்த மேட்ச் நம்ம இதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். சென்னை பிச் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனாலே நான் வந்து ஈகராக இருக்கேன். ஏதாவது ஒரு மேட்ச் போய் நம்ம சென்னையில் பார்க்கணும், அந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணுது. ஏன்னா ரெனோவேஷன் பண்ண பிச் இல்லை, அதனால். ஸோ இதுதான் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லிட்டு அண்ணன் ஆஷன் நான் சொல்கிற மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம். மற்றபடி IL T20லாம் நான் பார்க்கறதில்ல. எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வந்தது கிடையாது. இது ஏன்னு தெரியல. எஸ்ஏ T20 மேலே ஒரு புது ஈர்ப்பு வந்திருக்கு. அது ஜேஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணதுனால கிடையாது. அவங்க புது முயற்சி, அவங்க நாட்டு மக்களுக்கு ஒரு இந்தியன் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் போயிட்டு அங்கே கொடுக்கறதுனால அவங்க நிறைய ரெனியூ கிடைக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, அமௌண்ட் நிறைய கிடைக்குது. அவங்க பாவம் அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி கிடைக்கட்டும். ஸோ கேட்ச் பிடிச்சா ஏதோ 1 லட்சம் 10 லட்சம் ஏதோ தர்றாங்களாம். அதை இங்கே ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அது இங்கேயும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நாங்களும் கேட்ச் பிடிப்போம். என்ன க்ரௌட் அதிகமாக இருக்கும், 1 கை போகுமா 10 கை போகுமா தெரியல. அது இல்லாமல் கேமராவில் கரெக்டாக காட்டினாலும் நாங்கள் எல்லாருமே தான் கேட்சை பிடிச்சுன்னு சொல்லுவீங்க. ஸோ பார்க்கலாம். அதெல்லாம் கொண்டு வந்தால் இன்னும் இங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ எனிவே யாரெல்லாம் ஐபிஎலுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. பாய்.